மகர ராசிக்காரர்கள் உங்கள் ராசியில் சூரியன் இருக்கக்கூடிய மாதம்தான் தை மாதம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக விநாயகரையும் அனுமனையும் காரியசித்தி மாலையும் அனுமன் சாலிசாவையும் கேட்கக்கூடிய ராசி. வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். நரம்பு சம்பந்தப்பட்ட லோ பிபி ஐபிபி சம்பந்தப்பட்ட பதட்டம் சம்பந்தப்பட்ட அதீத கவனம். சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது மிக மிக முக்கியம். வாகனங்களில் வித்தைகள் வேண்டாம். மற்றபடி சுபவரியம், அசையாமசைய பொருள் சேர்க்கை, இன்வெஸ்ட்மெண்ட்டு, பண வருவது, தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம், எல்லா மாற்றங்களும் அற்புதமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதை எதுவும் கெடுத்து கொள்ளாமல் இருப்பது உங்களுடைய சாமர்த்தியம் என்பதை மகர ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். மேலதிகாரிகள் விஷயத்தில் தர்க்கம் வேண்டாம். மேலதிகாரிகளுக்கு நீங்கள் ஆலோசனை சொல்வதற்கு முயற்சிப்பீர்கள். இதெல்லாம் தேவையா? வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தால் பிரச்சனை வராதா? வேலையை பேப்பர் போடுகிறேன், எனக்கு இதுக்கும் செட் ஆகாது என்று வீம்பு பிடிக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பத்திலும் சிக்கல் வந்துவிடும், உத்தியோகத்திலும் சிக்கல் வந்துவிடும். அடக்கி வாசிக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் பெரும் வெற்றியும் பெரும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய பிராப்தம் ஏற்படும். தான் உண்டு, தன் வேலை உண்டு, தன் குடும்பம் உண்டு, தெய்வ வழிபாடு உண்டு என்று சுருங்கி கொள்வது தான் உங்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் நன்மை தரும். பதட்டமே கூடவே கூடாது. ஜவாப் ஜாமீன் கொடுத்தினர்கள் என்றால் உங்களுக்கு ஜவாப் ஜாமீன் கொடுப்பதற்கு ஆட்களை பேப்பரில் விளம்பரம் போட்டு தேட வேண்டியது வரும். கவனமாக இருக்கக்கூடிய ராசி மகரம். வளர்ப்பு பிராணிகள் விஷயத்தில் அதீத கவனம். விஷச்சந்துகளில் அதீத கவனம்.